சோவியத் ஒன்றியம் ஆப்கானிஸ்தானிலிருந்து படைகளை வாபஸ் பெற்றது. 1989 பிப்ரவரி 15ஆம் தேதி சோவியத் ஒன்றியம் ஆப்கானிஸ்தானிலிருந்து தனது படைகளை முழுமையாக வாபஸ் பெறுவதாக அறிவித்தது. இதன் மூலம் 9 ஆண்டுகளுக்கும் மேலான அதன் இராணுவ தலையீடு முடிவுக்கு வந்தது. 1979 டிசம்பர் மாதத்தில் சோவியத் படைகள் ஆப்கானிஸ்தானில் நுழைந்தன. அந்நாட்டில் கம்யூனிஸ்ட் ஆதரவு அரசை பாதுகாக்கும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இந்த தலையீடு விரைவில் நீண்டகால போரில் மாறியது. முஜாஹிதீன் எனப்படும் ஆயுதப்படைகள் சோவியத் படைகளுக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பு போராட்டம் நடத்தினர். அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகள் முஜாஹிதீன்களுக்கு நிதி ஆயுத உதவி வழங்கின. இதனால் இந்த போர் குளிர்போரின் முக்கிய அத்தியாயமாக மாறியது. கடினமான மலைப்பகுதிகள், கெரில்லா தாக்குதல்கள் மற்றும் உள்ளூர் மக்களின் எதிர்ப்பு காரணமாக சோவியத் படைகள் பெரும் இழப்புகளை சந்தித்தன. ஆயிரக்கணக்கான சிப்பாய்கள் உயிரிழந்தனர். 1986க்கு பிறகு மிக்கேல் கோர்பச்சேவ் தலைமையில் சோவியத் ஒன்றியம் இந்த போரிலிருந்து வெளியேற தீர்மானித்தது. அவர் இதை இரத்தக்காயம் என்று குறிப்பிட்டார். 1988ஆம் ஆண்டு ஜெனீவா ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன் அடிப்படையில் சோவியத் படைகள் படிப்படியாக வெளியேறத் தொடங்கின. 1989 பிப்ரவரி 15 அன்று கடைசி சோவியத் சிப்பாயும் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறினார். இது சோவியத் ஒன்றியத்தின் பலவீனத்தை வெளிப்படுத்தியதுடன் பின்னர் 1991 அதன் வீழ்ச்சிக்கும் காரணமான முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக அமைந்தது.